Hello everyone, welcome back to my channel Sara Designs. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த மேக்ஸியோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல நெட்டட் ஓவர்கோட் பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். சோ அந்த வீடியோட கண்டினியூவேஷன் தான் இந்த பார்ட் 2 வீடியோ. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த மேக்ஸி எம் சைஸ் மெஷர்மென்ட் ஸ்டிச் பண்ண போறோம். சோ மெஷர்மென்ட் சார்ட் ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகும் and also மெட்டீரியல்ஸும் ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகும், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணிருக்கேன். இப்போ யோக் லென்த் 14 inches மார்க் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிருக்கேன். இப்போ ஷோல்டருக்கு நான் யூஸ் பண்ற ஃபார்முலா half shoulder minus 1, so 6.5 inches மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஷோல்டர் ஸ்லோப்காக 0.5 inches மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ஷோல்டர் சைடு வந்து 2.25 inch வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஆர்ம் ஹோல்க்கு நான் யூஸ் பண்ற ஃபார்முலா half arm hole minus 1, so 6.5 inches மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 1/4 chest 9 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் பாடி லூஸ்க்காக ஒரு 1/4 inch மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1/4 waist 7.5 inches மார்க் பண்ணிக்கலாம். and also back dotsக்காக 1 inch வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் angle 1 inch வந்து மார்க் பண்ணிக்கலாம். and இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு French curve யூஸ் பண்ணி நான் பேக் ஆர்ம் curve வந்து டிரா பண்ணிக்கிறேன். இப்போ ஷோல்டர் லைன் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பேப்பர் பேட்டர்னை. சோ கட் பண்ண பேப்பர் பேட்டர்னை லைனிங்ல ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். சோ ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன், ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகும், செக் பண்ணிக்கோங்க. சோ நான் இந்த மேக்ஸில வந்து பேக் சைடு வந்து ஜிப் எதுவும் வைக்கல, அதனால வந்து ஜிப்புக்கான ஸ்டிச்சிங் அலவன்ஸ் எதுவும் கொடுக்கல. இந்த ரெண்டு இடத்துலயும் நாட்சஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ அகைன் இந்த பேப்பர் பேட்டர்ன் எடுத்துக்கிறேன். இதுல ஃப்ரண்ட் வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஷோல்டர் டு அண்டர் த பஸ்ட் லென்த் வந்து 12.5 inches மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஹாஃப் பஸ்ட் பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து 3.25 inch வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ கப் சைஸ் 3 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்க இருந்து 1 inch மேல வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ டாட் ஷேப் வந்து டிரா பண்ணிக்கலாம். சோ நான் எப்படி டிரா பண்றேனோ அதே மாதிரி டிரா பண்ணுங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும் உங்களுக்கும். சோ இது ஃபுல்லா வந்து இந்த மாதிரி டிரா பண்ணிக்கணும். இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் டெப்த் வந்து 0.5 inch மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மிட் பாயிண்ட்ல வந்து half an inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ French curve யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் ஆர்ம் curve வந்து டிரா பண்ணிக்கிறேன். சோ ஆர்ம் கர்வ் டிரா பண்ணியாச்சு. இப்போ இந்த லைனுக்கு பக்கத்துல 0.5 inch மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இங்க இருந்தும் நம்ம வந்து டாட் ஷேப் வந்து இந்த மாதிரி டிரா பண்ணிக்க போறோம். இப்போ இங்க வந்து 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இத ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ டாட் ஷேப் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் எப்படி கட் பண்றேனோ அதே மாதிரி கட் பண்ணுங்க, அப்பதான் வந்து உங்களுக்கும் ஈஸியா இருக்கும்.
ஸோ கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைட் போர்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து இதுக்கு அடியில் வந்து ஒட்ட போகிறோம். ஸோ ஒட்டினதுக்கப்புறம் இந்த பாயிண்டில் 1/2 inch வந்து மார்க் பண்ணிக்காங்க. இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து கப் சைஸ் 3 inches மேலேயும் கீழேயும் மார்க் பண்ணுங்க இந்த மாதிரி. ஸோ மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஷேப் வந்து எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஷேப் வந்து இந்த மாதிரி தான் ட்ரா பண்ணணும். ஸோ நான் எப்படி ட்ரா பண்ணுறனோ அதே மாதிரி ட்ரா பண்ணுங்க. இப்போ இந்த ஷேப் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ண இந்த 2 ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி லைனிங்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நாட்ச் கட் பண்ணிக்கோங்க அண்ட் மேலேயும் நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் லைனிங் வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு கார்னரில் வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். டாப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது அதே மாதிரி ஃப்ரண்ட் லைனிங்கும் வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் பிளேஸ் பண்ணி டாப் ஸ்டிச் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டும் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து கேன்வாஸ் எடுத்துக்கிறேன், ஃபியூசிங் கேன்வாஸ். ஸோ ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஷோல்டர் வந்து 6.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம லைனிங்கில் என்ன மார்க் பண்ணமோ அதே ஷோல்டர் தான் இதுலேயும் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டர் சைடு அதே 2.25 inch வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம லைனிங்கில் மார்க் பண்ணோம் இல்லையா, அதே மெஷர்மெண்ட் தான். இப்போ ஷோல்டர் ஸ்லோப் வந்து 0.5 inch மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் லைன் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து 6 inches மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை பாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஆங்கிள் ஒரு 0.5 inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த உள்ள இருக்கு இல்லையா, அந்த போர்ஷன் வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி நெக் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நெக் வந்து ட்ரா பண்ணிட்டேன். இப்போ இந்த நெக்குக்கு அவுட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 1 inch இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் நெக் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பேக் நெக் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஃபியூசிங் கேன்வாஸ் எடுத்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். சேம் அதே ஷோல்டர் 6.5 inches மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஷோல்டர் சைடு வந்து சேம் 2.25 inch மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ஷோல்டர் ஸ்லோப் வந்து 0.5 inch மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பேக் நெக் உடைய லென்த் வந்து 9 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை பாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வை இந்த மாதிரி டர்ன் பண்ணிட்டு இந்த மாதிரி பிளேஸ் பண்ணி நெக் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ஷோல்டர் லைன் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நெக்குக்கு அவுட் சைடு வந்து 1 inch வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. இப்போ நெக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் நெக் எப்படி கட் பண்ணுமோ அதே மாதிரி தான் பேக் நெக்கும் கட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் காட்டன் லைனிங் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ண நெக்கை வந்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம அயன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அயன் பண்ணியாச்சு. இப்போ நெக்குக்கு அவுட்டரில் வந்து நம்ம எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியா நாட்சஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ தைச்சு முடிச்சாச்சு. இப்போ இந்த நெக்கை வந்து இந்த மாதிரி பாதியா ஃபோல்ட் பண்ணிட்டு நடுவில் வந்து நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. 2 நெக்லையும் நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேக் நெக் எடுத்துக்கலாம். இப்போ பேக் யோக் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு கரெக்டாக மிட் பாயிண்ட் அந்த நாட்ச் வந்து பார்த்துக்கோங்க. கரெக்டாக வந்து பேக் நெக் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பெல் பென்ஸ் வச்சு நான் வந்து நெக் வந்து மூவ் ஆகாமல் இருக்க செக்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ல வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நெக்ல இருக்கிற இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ல வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நாட்சஸ் வந்து கட் பண்ணி நெக்கை வந்து டர்ன் பண்ணிக்கலாம் இன்சைடு. ஸோ நெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்து ஹெம்மிங் பண்ணுவோம். பட் இப்போ ஹெம்மிங் பண்ண வேண்டாம். ட்ரெஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஹெம்மிங் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ பேக் நெக் எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் நெக்கும் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸஸ் ஃபேப்ரிக் கட் பண்ணியிருக்கேன் அண்ட் நெக்கில் நாட்சஸ் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் உள் சைடு வந்து டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து இப்போ ஹெம் பண்ண வேண்டாம், லாஸ்ட்டில் ஹெம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 சைட் போர்ஷனும் வந்து நான் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறேன். ஸோ எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக இந்த 2 நாட்ச் பாயிண்ட்டு ஒன்றா சேர்த்து பெல் பின் வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டாட்டோடைய அளவு வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ ஃபேப்ரிக் வந்து மேலே கீழே அன்பேலன்ஸ்டாக வரக்கூடாது, கரெக்டாக வரணும். ஸோ கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெல் பின்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நடுவில் இந்த மாதிரி நாட்ச் கட் பண்ணிக்கோங்க அண்ட் இதுக்கு பக்கத்துலயும் இந்த மாதிரி நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பேக் எடுத்துக்கலாம். ஸோ சைட் சீம் அலவன்ஸ் வந்து 2 சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து இந்த சைட் சீமோடைய நடுவில் மார்க் பண்ண போறோம். அதே மாதிரி இந்த சைடும் இந்த மிட் பாயிண்ட் மார்க் பண்ண போறோம். இப்போ இதை இந்த மாதிரி ஹாஃப் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டாட்ஸ் உடைய லென்த் அண்ட் வித் மார்க் பண்ணிக்கலாம். லென்த் வந்து 5 inches அண்ட் வித் வந்து 0.5 inches. ஸோ இப்படி டாட் ஷேப் வந்து டிரா பண்ணிட்டு இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ பேக் டாட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 ஷோல்டர்ஸும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்க போறோம். அது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த 2 நெக்கும் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த நெக்கை வந்து உள் சைடு வந்து டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை ஹெம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆர்ம் ஹோல் வந்து எப்படி ஃபினிஷ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த கிராஸ் பீஸ் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல வச்சு தான் நம்ம ஜாயின் பண்ண போறோம். ஸோ கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த கிராஸ் பீஸை வந்து கரெக்டாக இந்த ஆர்ம் ஹோல் கர்வ்ல வந்து இந்த மாதிரி ஒன்னா சேர்த்து நான் வந்து ஸ்டிச் பண்ண போறேன். ஒரு 1/4 இன்ச்சுக்கு நீங்க தைச்சிங்கன்னா போதும். இப்போ இதை உள் சைடு இந்த மாதிரி 2 times வந்து டர்ன் பண்ணி ஒரு தையல் போட போறோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஆர்ம் ஹோல் வந்து நீட்டா கம்ப்ளீட் ஆயிருக்கு. இதே மாதிரி இன்னொரு சைடு ஆர்ம் ஹோலும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்க போறோம். ஸோ ஆர்ம் ஹோல் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் சைட் சீம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ சைட் சீமும் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ யோக் போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்கர்ட் போர்ஷன் இதில் ஜாயின் பண்ணோம்னா இந்த மேக்ஸி வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இந்த ஸ்கர்ட்டுடைய கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற இந்த
வீடியோவை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அதில் நான் வந்து ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அண்ட் ஆல்சோ ஐ கார்டில் கொடுக்குறேன். ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.